ஏறக்குறைய இந்த புது புது அர்த்தங்கள்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்களா, ரகுமான் கேரக்டர் மாதிரியே ஒரு சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் மீறி இன்னைக்கு 1000 உங்களுக்கு வந்து ஓகே, அது உங்களுடைய, ஏன்னா இது கூட கேள்வியாக கேட்பாங்க நம்மக்கிட்ட வந்து, நம்ம ஜெயம் ரவி கனிஷ்கா கூட வந்தான்னா அந்த ஷா கூட வந்தானா உனக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது அவருடைய விருப்பம் தான் உண்மையிலே. அதை தாண்டி ஆர்த்தியோடைய அந்த பதிவு திரும்ப சொல்லும்பொழுது தான் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பிள்ளைகள், ஏன்னா ஒரு பையனுக்கு 9 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன் வந்து, இன்னொரு பையனும் ஒரு பெரிய பையனாக இருக்கிறான், ஒரு பையன் நடிச்சிட்டு இருக்கான் படத்தில். இப்போ இவங்க என்ன ஆகிடும், சக மாணவர்கள் அந்த கிளாஸில் இருக்கிறவங்க ஸ்கூலில் இருக்கிறவங்க பேசுறது, ஏன்னா ஒரு பிரபலத்துடைய மகன், அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க. ஒரு செலிபிரிட்டியுடைய மகனாக மகளாக இருப்பது வந்து மிகப்பெரிய இதுவான விஷயம், அவங்கள விட தாண்டிய. இப்போ என்ன ஆக, ஏன்னா எல்லா பசங்களுக்கும் இன்றைக்கி தெரியும் இல்லை, சோஷியல் மீடியாவில் இருக்குது, எல்லாமே இன்ஸ்டா வச்சுக்கிறாங்க, ட்விட்டர் வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சொல்லியிருப்பாங்கல்ல, ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தம் ஆகிடும். உங்கள் அப்பா இது மாதிரி பார்த்தேன், உங்கள் அப்பா வந்து சோஷியல் மீடியாவில் வீடியோ வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அந்த இடத்துல தான் ஒரு தாயோடைய அந்த மன அழுத்தத்தை நான் பார்க்க முடியும்.